அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம் இஸ்ரோ விஞ்ஞானியுமான அவரை பற்றி நாம் வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்வோம். 1982 ஜூன் 1 அன்று DRDL ஆய்வுக்கூடத்தில் பணியில் சேர்ந்தார். டெவில் ஏவுகணை திட்டத்தை ஏற கட்டியதால் ஏற்பட்ட ஏமாற்றத்தில் இருந்து இன்னமும் மீள முடியாமல் இந்த ஆய்வுக்கூடம் தவித்து கொண்டிருந்தது என்பதை தெரிந்தே அவர் அதில் சேர்ந்தார். கிட்டத்தட்ட அவருடைய மூத்த சகாக்கள் அனைவருமே நம்பிக்கைகள் நொறுங்கி போன வேதனையுடன் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இந்த ஆய்வுக்கூட விஞ்ஞானிகளை பாதுகாப்பு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் வஞ்சித்து விட்டார்கள் என்று பரவலான கருத்து அங்கு நிலவியது. சுமார் ஒரு மாதத்திற்கு பிறகு அப்போதைய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் OS டாசன் வருகை தந்தார். அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டார். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய குழுவுடன் சேர்ந்து அவரிடம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். அதிமுக்கிய தந்திர ஏவுகணை திட்டம், இந்த டாக்டிக்கல் கேர் வெஹிக்கிள் TCV நீண்ட நாட்களாக தாமதித்து கொண்டிருந்தது. DRDOவில் அவர் சேர்ந்த சில ஆரம்ப மாதங்களில் எல்லாரிடமும் இணைந்து பணியாற்றுவதில் அதிக கவனம் செலுத்தினார். செயின்ட் ஜோசப் கல்லூரியிலே படித்ததை நினைத்து பார்த்தார். ஒரு எலக்ட்ரான் ஒரு அணுத்துகளாகவோ அல்லது ஒரு அலையாகவோ தோற்றமளிக்கும். நீங்கள் எந்த முறையில் அதை பார்க்கிறீர்களோ அதை போலவே அது தோன்றும். ஏவுகணை பாதையை போன்றே நேராக உச்சிக்கு கிளம்பும் ரீதியில் தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணை திட்டத்தில் கணிசமான வேலைகள் அப்போது நடந்து முடிந்திருந்தன. DRDL ஆய்வுக்கூடத்தில் பணியாற்றுபவர்களின் சக்தியும் உறுதியும் கண்டு மலைத்து போனார். தங்களுடைய முன்னைய திட்டங்கள் அரைகுறையாக நிறுத்தப்பட்டாலும் கூட அவர்கள் சளைக்காமல் மேலும் முன்னேறி செல்வதில் துடிதுடிப்பாக இருந்திருக்கிறார்கள். DRDOவின் பெரியவர்களின் கோபத்துக்கு ஆளாகும் வகையில் நடந்து கொண்டார். இந்திய விஞ்ஞான நிலையம், இந்திய தொழில்நுட்ப நிலையங்கள், விஞ்ஞானம் மற்றும் தொழில்துறை ஆய்வுக்குழு, டாடா அடிப்படை ஆய்வு நிலையம் மற்றும் அவர்கள் துறை சம்பந்தப்பட்ட பல்வேறு கல்வி நிலையங்கள் நிபுணர்களை வரவழைக்க ஆரம்பித்தார். காற்றோட்டம் இல்லாமல் மூச்சு முட்ட புழங்கிக் கொண்டிருந்த DRDL பணி மையங்கள் புது காற்றை சுவாசிப்பது அவசியம் என்று நினைத்தார். புது வெளிச்சம் பாய்ச்ச விரும்பினார். சாளரங்களை அகலமாக திறந்து வைத்தும் அறிவியல் ஆற்றலினுடைய ஒரு ஒளிக்கிரணங்கள் உள்ளே பரவத் தொடங்கின. இப்படி இந்த DRDLினுடைய தரத்தை ஓரளவுக்கு முயன்று உயர்த்தி காண்பித்தார். இது அவர் எப்போவுமே எதிரையுமே தன்னுடைய கவனத்தை முழு கவனமாக செலவழிப்பார். அதனால்தான் அவர் அந்தளவுக்கு முன்னேற முடிந்தது. இல்லையென்றால் டாக்டர் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்திலே கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னும் நிறைய நான் முடிய போகையில் அவரை பற்றி சொல்கிறேன். அந்தளவுக்கு அவர் மிகவும் உயர்ந்தவருங்க. சர்வசாதாரணமாக நினைக்காதீங்க. இந்திய நாட்டை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் அப்துல் கலாம். மறக்க முடியாத மனிதர். அன்பு நண்பர்களே, தயவு செய்து தினமும் திருக்குறளில் ஒரு குறளை படியுங்கள். அதில் உள்ள கருத்தின்படி நீங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள். நிச்சயம் நல்லதை செய்யாவிட்டாலும் கெட்டதை உறுதியாக செய்ய மாட்டீர்கள். நான் அடித்து சொல்கிறேன். இறைவன் படைத்ததே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லத்தான் என்று நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை
இறைவன் படைத்தது. மற்றவர்களுக்கு தங்களால் முடிந்த அறிவுரைகளை கூறுங்கள். அதற்கு எனக்கு திருவள்ளுவர் கிடைத்து விட்டார். திருவள்ளுவர் மாதிரி ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. ஒரு முப்பாட்டனை 2000 ஆண்டுகளுக்கு முன்னு ஓலையிலே எழுதியவர். நான் இன்னைக்கு 300 பக்கங்கள் கூட கதை எழுதியுள்ளேன். ஆனால் அந்த 300 பக்கங்களை எழுதுவதற்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். பேப்பர், வெறும் பேனா பேப்பர். ஆனால் அவர் எழுத்தாணியில், ஓலையில் அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறார். தயவுசெய்து தினந்தோறும் ஒரு குறள் படியுங்கள். நன்றி. மீண்டும் நாளை அப்துல் கலாமை பற்றியே பார்ப்போம்.